வணக்கம். வேல்டென்று செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலன் மஸ்க் மோதல் உச்சத்தில். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் பற்றிய புதிய அறிவிப்பு. ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகுவுக்கு ஈரானில் மரண தண்டனை. ஈரானிய அணுகாலைகளின் சேதம் உறுதிப்படுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். ட்ரம்ப் பரிந்துரைத்த பிக் பியூட்டிஃபுல் பில் என அழைக்கப்படும் புதிய வரி மசோதா வாக்கெடுப்பின் போது நூலிலையில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த வரி மசோதாவுக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 50 வாக்குகளும் விழுந்த நிலையில் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஒரு வாக்கை அளித்ததன் மூலம் வரி மசோதாவை வெற்றி பெற வைத்தார். மறுபக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலன் மஸ்க் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ட்ரம்ப் விரும்பும் பிக் பியூட்டிஃபுல் பில் என அழைக்கப்படும் புதிய வரி மசோதாவை எலன் மஸ்க் கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு மேலும் வலுத்துள்ளது. சமீபத்தில் ட்ரம்ப் குறித்து விமர்சனங்கள் செய்த மஸ்க் பின்னர் மன்னிப்பு கேட்ட நிலையில் ட்ரம்ப் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தற்போது அவர்களுக்குள் மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. ட்ரம்ப் கொண்டு வர துடிக்கும் வரி மசோதா அமெரிக்காவுக்கு பெரும் சுமையாக இருக்கும் என மஸ்க் தெரிவித்ததோடு அது நிறைவேறினால் புதிய கட்சியை தொடங்குவதாகவும் கூறியிருந்தார். அமெரிக்கர்களை காக்கும் நோக்கத்திலேயே அந்த கட்சி செயற்படும் என்றும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டார். இப்போது பிக் பியூட்டிஃபுல் பில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மஸ்க் புதிய கட்சியை தொடங்குகிறாரா பார்க்கலாம். இந்த நிலையில் ட்ரம்ப் சமீபத்தில் மின்சார வாகனங்களுக்கான நுகர்வோர் வரிச்சலுகைகளை நீக்கும் மசோதாவை கொண்டு வந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மஸ்க் இந்த சலுகை இல்லாமல் தமது நிறுவனம் டெஸ்லா வளர முடியாது என்றார். நுகர்வோர் வரிச்சலுகை மூலம்தான் அமெரிக்கா முழுவதும் தன்னுடைய மின்சார வாகனங்களை விற்பனை செய்ததாகவும் கூறினார். இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அந்த சலுகைகள் இல்லை என்றால் மஸ்க் அமெரிக்காவில் கடையை காலி செய்துவிட்டு தென்னாப்பிரிக்கா திரும்பிச் செல்ல வேண்டி இருக்கும். அவர் ஒரு கார் கூட தயாரிக்க முடியாது, ராக்கெட் அல்லது செயற்கைக்கோளை செய்ய முடியாது என்று கையை கழுவி விட்டார். தென்னாப்பிரிக்காவில் பிறந்த மஸ்க் அங்கிருந்து கனடாவில் குடியேறி பின்னர் அமெரிக்காவில் குடியேறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே உறுதியான நட்பு உறவு நிலவுவதாக இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என வெள்ளை மாளிகை தெரிவிக்கின்றது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா அமெரிக்காவின் முக்கியமான கூட்டாளி. ஜனாதிபதி ட்ரம்ப் பிரதமர் மோடியுடன் சிறப்பான உறவை வைத்துள்ளார், அதை தொடர்ந்து பேண விரும்புகிறார் என்றார். வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அவர் கூறியதாவது, அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு மிக அருகில் உள்ளது. இதை அமெரிக்க ஜனாதிபதி கடந்த வாரம் அறிவித்தார். அமெரிக்க வர்த்தக செயலாளர் தற்போது ட்ரம்புடன் ஓவல் அலுவலகத்தில் அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றார். சமீபத்தில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் கூறிய போது, இந்தியாவில் நாங்கள் வர்த்தகம் செய்யும் வாய்ப்பை அளிக்கும் ஒப்பந்தம் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சில கட்டுப்பாடுகள் உள்ளன, ஆனால் முழுமையான வர்த்தக தடை நீக்கத்தை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம். அது சாத்தியமா என்று தெரியவில்லை, ஆனாலும் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்யும் ஆர்வம் நமக்கு உள்ளது என்றார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் கடைசி நாளாக ஜூலை 9ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஆகிய இருவரும் கடவுளின் எதிரிகள் என்று குற்றம் சாட்டிய ஈரானின் தலைமை மதகுருவாகிய ஆயத்துல்லா நாசர் மஹரேம் ஷிராஷி அவர்களுக்கு எதிராக பத்மா ஒன்றை பிறப்பித்துள்ளார். பத்மா என்பது மத நூல்களை அடிப்படையாக கொண்டு மத குருக்களால் வழங்கப்படும் உத்தரவு அல்லது மத தீர்ப்பு. இந்த பத்மாவில் ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகு சந்தேகத்திற்கிடமின்றி தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரபு மொழியில் வெளியிட்டுள்ள அவரது பத்மாவில் இஸ்லாமிய தலைமையின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது மிகப்பெரிய பாவம் ஆகும். இவ்வாறு செய்பவர்கள் கடவுளுக்கு இஸ்லாம் மதத்திற்கும் எதிராக செயற்படுவதாகும். அவர்களை எதிர்க்க உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றின் தலைவர்கள் முஹாரிப் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். முஹாரிப் என்பது இஸ்லாமிய சட்டப்படி கடவுளுக்கும் அரசுக்கும் எதிராக போர் தொடுத்து வன்முறையில் ஈடுபடுவோர் என்று விளக்கப்படுகிறது. ஈரானில் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படலாம். ஆயத்துல்லா ஷிராசி மேலும் தெரிவித்த போது, இவ்விரு தலைவர்களுக்கும் முஸ்லிம் உலகத்திலிருந்து எந்த ஒரு ஆதரவும் வழங்கப்படக்கூடாது. அவர்களது செயலை பகிரங்கமாக எதிர்க்க வேண்டும். அப்படி இல்லையெனில் கடுமையான தெய்வீக தண்டனை அவர்களை நோக்கி வரும் என்று கூறியுள்ளார்.
ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயலுகிறது என்ற காரணத்தை முன்வைத்து இஸ்ரேல் கடந்த மாதம் 13ஆம் தேதி அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலின் போது ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. இதற்கு பதிலடி கொடுக்க ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தியது. அமெரிக்க தாக்குதலில் போர்டோவில் உள்ள நிலத்தடி அணுசக்தி நிலையம் உட்பட 3 முக்கிய அணு மையங்கள் கடுமையாக சேதமடைந்ததாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அந்த தாக்குதலின் மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறைந்தது 2 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். இவ்வாறு இருக்கையில் ஈரானின் அணுசக்தி உற்பத்தி தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதல்களில் ஏற்பட்ட சேதங்களை ஈரானிய அரசு மதிப்பீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவின் எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் ஈரான் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். போர்டோ, இஸ்பஹான் மற்றும் நட்டான்ஸ் உட்பட முக்கிய அணுசக்தி மையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் இஸ்ரேலின் தாக்குதலில் 935 பேர் உயிரிழந்ததாகவும் இதில் 38 குழந்தைகளும் 102 பெண்களும் உள்ளடங்குவதாகவும் ஈரானிய அரசின் அறிக்கையை மேற்கோள் காட்டி கூறினார். இந்த தாக்குதல்களின் நோக்கம் ஈரானின் அணுசக்தி உற்பத்தியை மட்டுமல்ல, நாட்டின் முக்கிய கட்டமைப்புகளையும் முழுமையாக தகர்க்கும் எண்ணத்துடன் நடைபெற்றதாகவும் இராணுவ தளபதிகள், அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோர் குறிவைக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இவ்வாறு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரான் மீது மனச்சோர்வையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் திட்டமிட்டவையாக இருந்ததாகவும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். எனினும் தற்போது அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த 3 அணுசக்தி நிலையங்களையும் பழுது பார்க்கும் பணியில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக போர்டோவில் உள்ள நிலத்தடி அணு மையத்தில் சீரமைப்பு வேகமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் மலைப்பகுதியில் அமைந்துள்ள அந்த அணு நிலைய வளாகத்தில் பல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருப்பது தெரிகிறது. மேலும் பல வாகனங்கள் அணு நிலையம் செல்லும் பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதையும் காணலாம். இவற்றின் அடிப்படையில் சேதமடைந்த அணு மையங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர ஈரான் முழு திறனுடன் செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிய வருகிறது. காசா பகுதியிலான போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் அமெரிக்க பயணம் நடைபெற உள்ளது. ஜூலை 7ஆம் தேதி நேத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து இருவருக்கும் இடையே நடைபெறவுள்ள 3வது நேரடி சந்திப்பாகும். கடந்த பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இருவரும் இருமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். காசா பகுதியில் நடைபெறும் போரின் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் ஆழ்ந்த கவலையுடன் இருக்கிறார் என்றும் போரை நிறுத்துவதே அவரது முன்னுரிமை என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். காசாவில் தினமும் நடக்கும் சம்பவங்கள் ஜனாதிபதிக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்துகின்றன. அமைதியை கட்டியெழுப்புவதற்கும் உயிரிழப்புகளை தடுக்கவும் அவர் முழுமையாக உறுதி பூண்டுள்ளார் என்றும் கூறினார். இந்த பின்னணியில் நேற்று இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 51 பேர் உயிரிழந்தனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பு தெற்கு இஸ்ரேலிய நடத்திய தாக்குதல்களில் 1200 பேர் கொல்லப்பட்டதுடன் 251 பேர் கடத்தப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது போரை தொடங்கியது. அதில் இதுவரை சுமார் 56,500 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவின் முன்னாள் பிரதமர் ஹான் டாக்-சூ ராணுவ ஆட்சி பிரகடனத்துக்கான முக்கிய ஆவணங்களில் தாமதமாக கையெழுத்திட்டதோடு பின்னர் அவற்றை அளிக்க சொல்லியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தென்கொரிய ஊடகங்களில் வெளியாகி பெரும் கவனத்தை ஈர்த்தது. விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதி யூனின் உதவியாளராக இருந்த ஹாங் யூக்கு வழங்கிய சாட்சியின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியானது. சம்பவம் நடந்த காலத்தில் ஜனாதிபதி மாளிகையில் உயர்நிலை அதிகாரியாக இருந்த காங் ராணுவ ஆட்சி பிரகடன ஆவணத்தில் கையெழுத்திடுமாறு ஹானிடம் கேட்டதாக தெரிவித்தார். தென்கொரிய அரசமைப்பின் கீழ் ராணுவ நடவடிக்கைகள் உட்பட முக்கிய முடிவுகளுக்கு பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் கையொப்பம் கட்டாயமானது. ஆனால் ராணுவ ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு ஹான் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அமைச்சரவைக்காக அனுப்பப்பட்ட ஆவணத்தில் அவரது கையெழுத்து இல்லாததும் பின்னர் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த ஆவணங்களை அளிக்க கேட்டுக்கொண்டதாக ஹான் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நடவடிக்கைக்கு ஜனாதிபதி யூனும் ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் நடந்த விவாதங்களை சார்ந்து போலி ஆவணங்களை ஹாங் தயாரித்ததாகவும் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டம் சுமார் 5 நிமிடங்கள் மட்டுமே நீடித்த போதும் 40 நிமிடங்கள் நடந்ததாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது.